அன்போடு வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மலையில் தேவனை நமஸ்காரிக்க, தேவனை தேட எங்களுக்கு கிடைத்திருக்கிற பெரியான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நிறைய இடங்களில் கட்டிடங்கள் இல்லை, கூரைகள் இல்லை. இன்று ஆராதனை நடக்குமா என்று தெரியாத சூழ்நிலைக்கு சில சபைகள் இருக்கிறது. உலகத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற கிருபை அது மகத்துவமானது. மழை பெஞ்சா சில டைமில் ஆராதனை நிறுத்துகிற சபைகள் கூட இருக்கிறது. ஆமென். ஆனாலும் எங்கெல்லாம் இந்த மலையிலையும் இந்த நாட்களிலும் தேவனை நமஸ்காரிக்கிறார்களோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேவன் அவங்களுக்காக தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆமென், ஆமென். அன்பான இந்த காலை வேளையில் நான் மீண்டுமாய் உங்களை நான் அன்போடு நான் வரவேற்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடையதான வார்த்தையில் உள்ளதான மகத்துவத்தையும் வார்த்தையில் உள்ள விடுதலையும் எங்களுக்காக அருளப்பட்ட தேவ கிருபையும் எங்களுக்காக தேவன் செய்து முடித்ததான முழு கிரியையும் நாங்கள் அறிந்து கொள்வதற்காக நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்பதும் எங்களுடைய வாழ்க்கையை அதற்காக ஆயத்தப்படுத்துவதும் மிகவும் முக்கியமானவர்களே. இந்த சபையார் யாவருமாக எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு அவதானத்தை செலுத்துங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பான தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையில் நான் உங்களோடு கூட பிரிந்து போகுதல் சம்பந்தமான 3 காரியங்கள் நான் உங்களோட பேச விருப்பம். பிரிந்து போகுதல், விலகி போறதல்ல, பிரிந்து போகுதல், அதாவது பிரித்தல். இந்த பிரித்தல் சம்பந்தமாக உங்களோட நான் பேச விருப்பம். இந்த பிரிவை உண்டாக்குனது யார்? அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள், விக்கிரங்களுக்கு விலகி ஓடுங்கள். நாங்கள் விலகி போறதல்ல, பிரிந்து போதல். தேவன் ஒரு காரியத்துக்காக எங்களை பிரிக்கிறார். சில காரியங்களுக்காக தேவன் எங்களை பிரிய சொல்லுகிறார். தேவனுடைய ஒழுக்கத்துக்குள், தேவனுடைய நிர்வாகத்துக்குள், தேவனுடைய அன்புக்குள், தேவனுடைய திட்டத்துக்கு நேராக எங்களை நடத்தும்படியாக தேவன் எங்களை பிரிக்கிறார். ஏன்னா சபை என்றதான மூல அர்த்தமே எக்லேசியா, உலகத்திலிருந்து நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அன்பானவர்கள், பரிசுத்தத்துக்கு நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று. பரிசுத்தவான்களுக்கு உள்ளதான மூல அர்த்தமும் அதுதான். நாங்கள் பரிசுத்தவான்கள் என்றது அர்த்தம் நாங்கள் பாவம் செய்யாதவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. நாங்கள் பிரித்தெடுத்தார். அவருடைய பரிசுத்தத்துக்குள், அவருடைய நீதிக்கு எங்களை பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. இது தேவன் பிரித்தெடுத்து அவருடைய நிர்வாகத்துக்குள், அவருடையதான திட்டத்துக்குள், அவருடையதான அனுகிரகத்துக்குள் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய சபையும் அவர் கொண்டு போகிறார். நீங்கள் அவர் எதற்காக எங்களை பிரித்தெடுத்தாரோ நாங்களும் அதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கும் போது, அன்பான தேவ பிள்ளைகளை, தேவன் எங்களை கொண்டு எங்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்திருக்கிற நேர்கோட்டிலே எங்களுக்காக தீர்மானித்ததான இந்த வாழ்க்கையிலே, இந்த வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் நிற்போம். அன்பானவர்களே, எடுத்துக்கொள்வோம். ஆதிகாமம் புஸ்தகத்திலே, ஆதிகாமம் 1வது அதிகாரத்திலே 3-4வது வசனம், சீக்கிரம் வாசிங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஹல்லேலூயா, ஆமென். பகலாக சொல்லுங்க, தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அன்பானவர்களே, இந்த மனிதனுடைய முழு பிரச்சனை என்ன? தேவன் முதலாவது எதை படைத்தார் என்று வேதம் சொல்கிறது? அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். அன்பான, இந்த வெளிச்சம் சூரியனில் இருந்து சந்திரனில் இருந்து வந்தது அல்ல. நல்லா வெளியும் கொள்ளுங்க. இந்த வெளிச்சம் சூரியனில் இருந்து சந்திரனில் வந்தது அல்ல. அவர் 3வது நாளில் தான் சூரியனை சந்திரனை உருவாக்கினார். வெளிச்சத்தை உண்டாக்கினார். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் முதல்ல 2வது வசனம் சொல்லுகிறது, ஆழத்திலே
ஆழத்தில் யார் இருந்ததா? இருள் இருந்தது. ஆழத்தில் இருள் இருந்தது. முதலாவது இந்த மனிதனுக்கு என்ன தேவை? வெளிச்சம். ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். அந்த வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ஹல்லேலூயா. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஹல்லேலூயா. வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். இருளை உண்டாக்கவில்லை. இருள் ஏற்கனவே இருந்தது. ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் வந்த உடனே தேவன் இந்த வெளிச்சத்தை உண்டாக்கி சும்மா விடலை, வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார். ஆமென். அன்று பிரித்த வெளிச்சம் இருள் இன்று வர காட்டி ஒன்று சேர முடியாது. நான் கைகளை தட்டுவோம் தேவனுக்கு. ஹல்லேலூயா. இன்று வர காட்டியும் அது ஒன்று சேர முடியாது. வெளிச்சம் வந்தவுடனே இருள் போய்விடும். ஹல்லேலூயா. இது தேவன் பிரித்தது. ரெண்டு ஒன்றாக செயல்பட முடியாது. ரெண்டு ஒன்றாக பயணிக்க முடியாது. ஒரு இடத்துல இருளும் ஒளியும் ஒன்றாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன் தேவன் அதை பிரித்தார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர்கிட்ட ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் எப்படி இருந்த? மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. ஏன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது? மனுஷன் புத்தியிலே அந்தகாரப்பட்டு வாழ்கிறான். அவன் அந்தகாரம் அவனுக்கு விளங்காது. எவ்வளவு எல்இடி பல்ப், எவ்வளவு பெரிய லைட்ல அவன் வாழ்ந்தாலும் அவனோட மனசும் அவனோட சிந்தனையும் அந்தகாரப்பட்டு இருக்கிறது. வேதம் முதலாவது வசனமே சொல்லுகிறது, ஆழத்திலே தான் இருள் இருக்கிறது. மனிதனுடைய உள்ளத்தில் ஆழத்தில் தான் இருள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இருளை நீக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து, தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது. என்ன வார்த்தை? வெளிச்சம் உண்டாக கடவது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் ஒளி. அந்த வார்த்தை தான் வெளிச்சம். ஆமென். அன்பானவர்களே, இயற்கை நியதிகள் தேவனுக்கு தேவைப்படவில்லை. ஏன்னா இந்த இயற்கை நீதி என்ன? வெளிச்சம் எப்படி வர வேண்டும்? சூரியனில் தான் வர வேண்டும். இந்த நீதிகள் தேவனுக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. இந்த நியமங்கள் தேவனுக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. அவர் வெளிச்சம். அந்த வார்த்தை வெளிச்சம். அன்பானவர்களே, இந்த வெளிச்சத்தை அவர் பிரித்தார். இப்போது அந்தகாரம் போது இருள் வேறாகவும் வெளிச்சம் வேறாகவும் பிரித்தார். அது வேறு இது வேறு, ரெண்டாக ஒன்றாய் செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாமை தேவன் 12வது அதிகாரத்தில், ஆதிகாம புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் தேவன் அவர் இருக்கிற இடத்தையும் இனத்தையும் ஜாதியையும் நாட்டையும் விட்டு அவரை என்ன செய்தார்? விலக்கவில்லை, பிரித்தார். ஹல்லேலூயா. அவர் பிரித்தார். வேறொரு பயணம் போகும்படியாக. ஹல்லேலூயா. தேவன் நியமித்த காரியத்துக்குள்ளாக வேறொரு பயணம் போகும்படியாக தேவன் பிரித்தார். ஆபிரகாம் திரும்பவும் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பினான் அவருடைய சொந்தங்களுக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் விலகி செல்வதல்ல, நாங்கள் தேவனுடைய பயணத்துக்காக பிரிந்து எங்களுக்கு வேறொரு பயணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்த உங்களுக்கு ஒரு பயணம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு மாறி உங்களுக்கு நடக்காது. ஏன்னா நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆனப்படியாத்தான் மற்றவங்களை விட வேறுபாடான கிரியைகளும் காரியங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஹல்லேலூயா. தேவன் அந்த பிரிவு என்பது அன்பானவர்களை நாங்கள் விலகி செல்வதல்ல. திரும்பவும் சொல்கிறேன், ஒன்றை விட்டு விலகி செல்வதல்ல. தேவன் எங்களை பிரித்தெடுத்த காரியத்துக்கு நாங்கள் ஆசையா எங்களை ஒப்புக் கொடுப்பது. ஹல்லேலூயா. பிரிவு எங்கேயும் இருக்கு அன்பானவர்களே. நாங்கள் பாடசாலைக்கு போகிறோம், நாங்கள் ஓலைவேளை முடிஞ்ச உடனே எங்களுடைய நண்பர்களை நாங்கள் பிரிகிறோம். ஆமென். அப்ப நண்பர்களை நாங்கள் திரும்ப சந்திக்க மாட்டோம் என்ற அர்த்தம் அல்ல. திரும்பவும் சந்திப்போம். ஹல்லேலூயா. திரும்பவும் சந்திப்போம். ஆனா எங்களோட பயணம், நாங்கள் இன்னொரு பயணம் போகும்படியாக நாங்கள் பிரிய வேண்டும். ஹல்லேலூயா.
இன்னொரு பயணம் போகும்படியாக நான் பிரிய வேண்டும். என்னிடத்தில் ஒரு பைக் இருந்தது. 7 வருஷமா அந்த பைக்கை பாவித்தேன். அந்த பைக்கை நான் விற்கும் போது, அந்த பைக் என்னை விட்டு நான் விற்கும் போது எனக்கு ஒரு பெரிய வேதனை வந்தது. விற்க வரக்காட்டி பிரச்சனை வரல, ஆனால் வித்த பின்பு வீட்டுக்கு வந்த பிறகு எனக்குள்ள ஒரு துக்கம் ஏற்பட்டது. நானே யோசிச்சேன், இது ஒரு இரும்பு தானடா, இதுக்கே நான் இவ்வளோ கவலைப்படுறேன்னு. அந்த இரும்பு கூட நம்மோடு இருக்கும் போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆமென். உங்களுக்கு அப்படி அனுபவம் இல்லையா? உங்களோட இருக்கிற வாகனங்கள் விற்கும் போது சில நீ லாபத்துக்கு தான் வித்து இருப்பீர்களோ, உங்களுக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு பெரிய ஒரு கார் இழப்பு, பெரிய ஒரு வேதனை வந்தது. பைக் ரோட்ல போகும்போதெல்லாம் அது மாதிரி பைக்கு போகும்போதெல்லாம் என் கண் அங்கே போகும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பிரிவு நல்லது. ஏன் தெரியுமா? எங்களதான பயணத்தை இன்னொரு இடத்துக்கும் இன்னொரு படிக்கும் போகும்படியாக இப்ப இருக்கிற காரியங்களை நாங்கள் விட்டு விலக வேண்டிய வரும். ஆமென். அந்த பிரிவின் வேதனை நாங்கள் தாங்கிக் கொள்ளவே வேண்டும். அந்த பிரிவின் வழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். ஆமென். இதுதான் வேணும் கட்டிப்பிடிச்சு கொண்டு இருந்தோமானால் எங்களோட பயணத்தில் தேவனுக்கு நியமித்த பயணத்துக்கு போக முடியாது. ஆமென். ஒரு வாகனம் எடுத்து நான் இன்னொரு வாகனம் எடுத்தேன், இப்ப நான் வேறு அந்த பயணத்தை மேற்படி செய்யும்படியாக நான் இருக்கிற சில காரணங்கள் நாங்கள் பிரிய வேண்டிய ஏற்படும். ஆமென். அந்த பிரிவின் வழியின் வேதனையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஆமென். நான் எடுத்துக்கொள்வோம். நான் 3 காரியங்கள் சொல்ல போகிறேன். நான் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 1வது அதிகாரத்திலே 14-15. தேவன் 3 காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் பிரிவுகளை ஏற்படுத்தினார் என்று. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேக பேரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஆமென். இங்கே பவுல் சொல்லுகிற அழகான வார்த்தை, என் ஜனத்தாரில் நான் என் வயதுள்ள அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கத்தில் தேறினவனா என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக நான் மிகவும் பக்தி வைராக்கியமாயிருந்தேன். ஆமென். பவுல் சொன்னான், மிகவும் பக்தி வைராக்கியமாயிருந்தேன். என் பிதாக்களுடைய பாரம்பரியங்களை குறித்து, யூத மார்க்கங்களை குறித்து, என்னுடைய பாரங்களை எண்ணங்களை குறித்து. ஆமென். நான் இதை குறித்து வைராக்கியமாக இருந்தபடியால் இந்த இயேசு கிறிஸ்துவை அவர் ஆரம்பத்திலே ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை அவரால் சகிக்க முடியவில்லை. அவர் நினைத்தார், இவர்கள் தான் எங்களுக்கு விரோதி என்று நினைத்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் யூத மார்க்கத்துக்கு விரோதி என்று நினைத்தார். பவுலடியார் சொல்கிறார், நான் இப்படி வைராக்கியமாக இருந்தேன். இந்த நியாயப்பிரமாணப்படி பாரம்பரிய வைராக்கியமாக இருந்தேன் சொல்லுகிறார். அப்படி இருந்தும் சொல்லுங்க, அப்படி இருந்தும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படி இருந்தும் நான் அவ்வளோ பக்தி வைராக்கியமாய் என்னுடைய பாரம்பரியங்களுக்கு, என்னுடையதான எண்ணங்களுக்கு, எனக்கு கற்றுக் கொடுத்த நியாயங்களுக்கு நான் மிகவும் பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் ஹல்லேலூயா வேதம் சொல்லுது, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். கைகளை தட்டுவோம் தேவனுக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே கவனிங்கள், இங்கே பவுலடியார் எரேமியா சொல்கிறார், தாயின் சிறு வயது முதல் நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என்னை தெரிந்து கொண்டார் என்று. பவுலடியார் சொல்லவில்லை என்னை தெரிந்து கொண்டார் என்று, என்னை பிரித்தெடுத்தார். ஆமென். அவர் தாயின் வயிற்றில் எதை சொல்கிறார்? அவருடைய பாரம்பரியங்களையும் அவருடைய நியாயங்களையும் யூத மார்க்கத்தையும் பற்றி தான் சொல்கிறார். ஆமென். அவர் தாயின் வயிற்றில் சொன்னது அவருடைய தாயை அல்ல. அவர் தாயின்னு சொன்னது எதை? அவர் தாயின்னு சொன்னது எதை? யூத மார்க்கத்தை, அவனுடைய பாரம்பரியத்தை, அவனுடைய நம்பிக்கையை, அவனுக்குள்ள வைராக்கியத்தை, அவனுடைய எண்ணத்தை, அவனுடைய மனசை. ஆமென்.
என்னை தேவன் பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. அவர் கிருபையினாலே என்னை அழைத்தார். இந்த புறஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தேவன் என்னை பிரித்தெடுத்தார். அந்த என்னை பிரித்தெடுத்தார். அவருடைய ஜனங்கள் இந்த விலகவில்லை, அவன் விலகி கொண்டான், என்னை பிரித்தெடுத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, தாயின் வயிற்று என்று அவர் தாயின்னு சொன்னது எதை? அவருடைய தாய் மதம்னு சொல்லுவாங்க, தாய் மொழின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, உங்களோட தாய் மதம் என்ன? தாய் மதம்னா என்ன அர்த்தம்? உங்களோட மதம் என்ன? உங்களோட பாரம்பரியத்தில் உங்களோட மதம் என்ன? உங்களோட தாய் மொழி என்ன? அன்பான தேவ பவுலடியார் சொல்லுகிறார், என்னை தாயின் வயிற்றில் இருந்த முதல் என்னை அவர் பிரித்தெடுத்தார். உங்களோட பாரம்பரியங்கள் இருந்து தேவன் எதற்கெல்லாம் அவரை பிரித்தெடுத்தாரோ பவுல் அதுக்காக தன்னை அவர் பிரிந்து போனார். ஆமென். விலகி போகவில்லை, பிரிந்து போனார். இன்னொரு பயணத்துக்காக அதே வைராக்கியத்தை இந்த கிறிஸ்துவுக்கு காட்டும்படியாக, அதே வாஞ்சையை கிறிஸ்துவுக்கு காட்டும்படியாக. அன்பான செய் கொடுங்க. அவர் சொன்னார், அவனுடைய வயதில் எல்லாரையும் பார்க்கலும் அவன் தேறினவனாயிருந்தான். யூத மார்க்கத்தை குறித்து ஆமென். அதே வைராக்கியத்தை அவன் கிறிஸ்துவுக்காய் காண்பித்தார். ஹல்லேலூயா. தாயின் அன்பான தேவ பிள்ளைகள், நாங்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு தாயின் மகனுடையதான வயிற்றில் பிள்ளை 9 மாதம் 10 மாதம் சொல்வார்கள். ஒரு 20 மாதம் வயிற்றுல பிள்ளை இருந்தால் என்ன நடக்கும்? 20 மாதம் ஒரு பிள்ளை தாயின் வயிற்றில் இருந்தால் என்ன நடக்கும்? தாய்க்கும் ஆபத்து, பிள்ளைக்கும் ஆபத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தாய் சொல்லுமானா, இல்லை இல்லை என் பிள்ளை வயிற்றிலே இருக்கட்டும், வயிற்றிலே இருக்கட்டும் நினைச்சீங்கன்னா அந்த பிள்ளை மறுத்து விடும், தாய்க்கும் ஆபத்து. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் இருக்கிற பாரம்பரியங்களின் நியாயங்களில் நாங்கள் இருப்போமானால் நாங்கள் மறுத்து போய் விடுவோம். ஹல்லேலூயா. எங்களுடைய எண்ணங்கள் இருக்குமானால் எங்களுக்கு இன்னொரு பயணம் ஒன்று இருக்கிறது. அந்த பயணத்தை மறந்து விட்டீர்களா? உங்களுக்காக தேவன் ஒரு பயணத்தை வச்சிருக்கிறார், ஒரு அழைப்பு இருக்குது. இது கிருபையால் அழைத்த தேவன். தாயின் வயிற்றில் இருக்கிற முதல் என்னை பிரித்தெடுத்தார் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, எங்களுடைய பாரம்பரியங்கள் என்ன? எங்களுடைய நம்பிக்கைகள் என்ன? எங்களுடைய எண்ணங்கள் என்ன? அதிலிருந்து தேவன் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் பலமான பயணத்துக்காக. ஹல்லேலூயா. தேவன் எதுக்கெல்லாம் பிரித்தாரோ நீங்கள் அதிலிருந்து பிரிய வேண்டும். ஆமென். ஏன்னா வேறொரு பயணம். அவர் யூத ஜனங்களை விட்டு விலகவில்லை, அவர் பிரிந்தார். எனக்கு வேறொரு பயணம் இருக்கிறது. நாங்கள் பாடசாலையில் படித்து பின்பு நாங்கள் விலகுகிறோம். ஏன்? இன்னொரு பயணத்துக்காக, மேற்படிக்காக, வேலைக்காக பிரிகிறோம். ஹல்லேலூயா. இந்த பிரிவு நடக்கவே வேண்டும். சொல்லுங்க, இந்த பிரிவு நடக்கவே வேண்டும். இல்லாட்டி நீ ஆபத்து உனக்கு. பகலாக சொல்லுங்க, அது ஆபத்து உங்களுக்கு. தாயின் வயிற்றில் நீ வெளியே வரவே வேண்டும். இல்ல உள்ளுக்கு நல்லா இருக்குன்னு இருக்கின்றீங்கன்னா தாயையும் கொல்லுவீர்கள், நீங்களும் மறுப்பீர்கள். ஆமென். இல்லை, நான் 5 வருஷமா இந்த உலகத்தில் பிரச்சனை கூட நான் தாயின் வயிற்றில் இருக்குன்னு ஒருத்தன் சொன்னார். நான் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை மறுத்து விடும். ஹல்லேலூயா. புதிய உலகத்தை காண்பாது, புதிய ஜீவனை அனுபவிக்காது. ஹல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, தாயின் வயிற்றில் முதல் தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். தேவன் பவுல் சொல்வார், நான் புறஜாதிகளுக்காக இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவ கிருபை எனக்கு அழைக்கப்பட்டது. சும்மா அழைக்க இல்லை, தேவனுடைய கிருபையாலே அழைத்த தேவன். தேவ கிருபை மகத்துவமானதுங்க. கிருபை மகத்துவமானது சொல்கிறேன். இந்த கிருபை எங்க எவ்வளவு விலை கொடுத்து வாங்க முடியாத கிருபை. இது இலவசமாய் பெற்ற கிருபை.
அப்படி பவுலை அழைக்கும் போது அவர் ஒரு நாள் கூட இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினது இல்லை. இதுக்கு முதல் பவுலடியா ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினது இல்லை. தேவனுக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்து விரோதமாக இருந்த ஒருத்தருக்கு தேவனுடைய கிருபை அழைக்கப்பட்டது. இங்க எத்தனை பேருக்கு தெரியுமா தேவனுடைய கிருபை அழைக்கப்பட்டது? தேவனுடைய கிருபையால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தாயின் வயிற்றிலிருந்து நீங்கள் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறீர்கள். இன்னொரு பயணம் போக அன்பானவர்களே, பாரம்பரிய எண்ணங்களிலிருந்து வெளியே வாங்க. உங்களோட சிந்தனையிலிருந்து வெளியே வாங்க. தோற்று போன மனப்பாங்கிலிருந்து வெளியே வாங்க. இப்படித்தான் எங்களோட தாத்தா, இப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறதான எண்ணங்களிலிருந்து வெளிவாங்க. இது பாரம்பரியவைகள், இது கிறிஸ்துவை பற்றியது அல்ல. வேதம் சொல்லுகிறது, இது ஞானம் என்று பேர் இருக்கிறது ஒழியாது ஞானம் அல்ல, பைத்தியமானவைகள். இது கிறிஸ்துவை பற்றியது அல்ல. தேவன் இன்னொரு பயணத்துக்காக உங்களை பிரிக்கிறார். உங்களோட தாயின் வயிற்றில் இருந்து. தாய் என்றது யார் தெரியுமா? உங்களோட பாரம்பரியங்கள், உங்களோட எண்ணங்கள், உங்களோட சமுதாயம். நாங்க எங்க இனம் இப்படிதான் நாங்க வாழ்வோம். அன்பான தேவ பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறார், உங்க எல்லாரும் பார்க்க நான் பக்தி உள்ளவன், நான் வைராக்கியம் உள்ளவன். அன்பானவர்களே, இன்னொரு பயணத்துக்கு, மேற்படி பயணத்துக்காக தேவன் உங்களை பிரிக்கிறார் அவருடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா. உங்களுக்கு அது விளங்குறதா? தேவன் பிரிகிறது, தேவன் எதுக்காக உங்களை பிரித்தார் என்று உங்களுக்கு விளங்குறதா? ஆனா விளங்குதுங்க. ஆனா அதுக்கு அர்ப்பணிக்க முடியல, அந்த வேதனை தாங்க முடியவில்லை, அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. பவுலுடைய இந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இந்த பிரிவின் அவனுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. அவனுடைய ஞானம் அவனுக்கு பைத்தியமானது. அவனுடைய புகழை விட்டான், அவனுடைய ஞானத்தை விட்டான், அவனுடைய சமுதாயத்தை விட்டான். அவன் வாழத்துக்கு இன்னொரு தொழில் செய்ய தேவையில்லை. ஏற்கனவே அவன் போஷிக்கப்பட்டான் யூத மார்க்கத்தினாலே. அவன் கஷ்டப்பட தேவையில்லை. வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், அங்கிருந்த எல்லாம் அதை கற்றுக் கொடுக்கிற எல்லா ஆசிரியர்களை விட, எல்லா பரிசேயர்களை விட, எல்லா பரிசேயரை விட இவன் அதிக ஞானம் உள்ளவனாய் கற்றுக் கொடுக்கிறவன். அங்க ஒரு பிரதான ஒரு ஆசிரியர் இருந்தார். அந்த ஆசிரியருக்கு கீழாக அடுத்த தலைமைத்துவத்துக்கு அவர் வர வேண்டியவன். அங்கிருக்கிறதான எல்லாருக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய பிரதான வல்லமை உடையவன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பயணத்துக்காக தேவன் தீர்மானித்த அந்த பயணத்துக்காக தனக்கு லாபமாக இருந்த அனைத்தையும் நஷ்டம் என்றார். நஷ்டம் மட்டுமல்லங்க, குப்பையும் எண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இது தாங்க சொல்லுவோம் மறுபிறப்பு என்று. தேவன் அழைத்த பின்பாக நாங்கள் இன்னொரு பிறப்புக்கு வருகிறோம். இன்னொரு வாழ்க்கை எங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது. இது மாம்ச கண்களுக்கு விளங்காது. உங்களை சுற்றி 1000 பிரச்சனை நடக்கலாம். இந்த பிரச்சனை அல்ல, இந்த பிரச்சனை அந்த அழைப்பை தடுக்காது. இன்னைக்கும் நேற்று இந்த வாரத்தில் உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் எதிர்பார்க்காதது, நீங்கள் விரும்பாத காரியங்கள் நடக்குதா? இன்னும் நடக்குங்க. அதன் அர்த்தம் தேவனுடைய அழைப்பு உங்களை விட்டு மாறுவதில்லை. நீங்கள் பிரிய வேண்டும் இந்த காரியங்களில் இருந்து. அதல்ல உங்களோட அழைப்பு. உங்களோட அழைப்பு அது அல்ல. உங்களோட உணர்ச்சிகளுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்களானால், உங்களோட உணர்ச்சிகளுக்கு சாத்தான் ஆளுகை செய்ய இடம் கொடுத்தீங்களானால், சாத்தான் அதில் வெற்றி பெறுவான். உங்களோட துக்கத்தை சாத்தானுக்கு ஆளுகை செய்ய கொடுக்கிறீங்களானால், உங்களோட பிரச்சனையை கொடுக்கிறீங்களானால் சாத்தானுக்கு ஆளுகை செய்ய அவன் அதில் வெற்றி பெறுவான். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் பிரிக்கும் போது அவர் பிரித்து எங்கே தெரியுமா கொண்டு வருகிறார்? கிறிஸ்துவின் பாடசாலைக்கு. நான் கைகளை தட்டுவோமா? ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்துவின் பாடசாலைக்கு உங்களை கொண்டு வருகிறார். எந்த நாளும் உங்களை கற்றுக் கொடுத்து அந்த கற்றுக் கொடுத்தல் உங்களை புதிதாக்குதலை கொண்டு வரும். உங்களுடைய எண்ணங்களை சுபாவிலிருந்து வேற கொண்டு வரும். ஹல்லேலூயா. நீங்கள் பிரித்த உடனே, நீங்கள் பிரிந்து வந்த உடனே நீங்கள் எங்கே போக வேண்டும்? கிறிஸ்துவின் பாடசாலைக்கு. அங்க உள்ள பிரதான ஆசிரியர் யார்? பரிசுத்த ஆவியானவர்.
ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய உள்ளத்தில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதற்கான சபையும் ஊழியங்களையும் சபையின் காரியங்களையும் வரங்களையும் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் அதற்காக பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் பாடசாலைக்கு நாங்கள் செல்ல வேண்டும். கிறிஸ்துவின் பாடசாலையில் தான் புதிதாக்குதல் நடக்கிறது. அங்கே தான் நீங்க எதற்காக தேவன் உங்களை அழைத்தாரோ அந்த அழைப்பு உங்களுக்கு விளங்கும். உங்களுடைய வாழ்க்கை ஒழுக்கத்துக்கும் ஹல்லேலூயா பலமான நேர்கோட்டுக்கு வரும். அன்பான தேவ பிள்ளைகளே, சபை குடும்பமே, நாங்கள் பிரிய வேண்டும். எங்க தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வர வேண்டும். தாயின் வயிற்றிலிருந்து வராவிட்டால் அந்த பிள்ளை சாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது நாங்கள் பிரிய வேண்டிய நேரம் வந்து விட்டது. நாங்கள் எங்கள் பாரம்பரியங்களிலிருந்து எண்ணங்களிலிருந்து நாங்கள் பிரிய வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், விலகுவது அல்ல, பிரிகிறது. இது தேவன் எங்களை பிரித்தெடுக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் பிரிவது என்பது இனிமேல் நாங்கள் அவங்களோட சம்பந்தம் வைக்க மாட்டோம் என்று அல்ல. ஹல்லேலூயா. நாங்கள் இன்னொரு பயணத்துக்காக எங்களை ஒப்புக் கொடுப்பது. உங்களுக்கு இன்னொரு பயணம் இருக்கிறது. உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் 100ல் 99 தான் 99 தோல்வியா இருந்தாலும் 100 தோல்வியா இருந்தாலும் உங்களோட பயணம் பலமானது. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளை, உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் தாயின் வயிற்றிலிருந்து. அவருடைய பாடசாலைக்கு செல்லுங்க. அவர் உங்களை பலமாக உருவாக்கி உங்களை பலமான மனிதனாக மாற்றுவார். உங்களை ஒழுக்கத்துக்குள் கொண்டு வருவார். தேவனுடைய நிர்வாகத்துக்குள் உங்களை கொண்டு வருவார். அடிக்கடி ஒரே பிரச்சனைக்காக முகம் கொடுக்கிறோம் அல்லவா? ஏன் தெரியுமா? எங்களோட மனதை நாங்கள் கொடுக்கவில்லை. தேவன் பிரித்தெடுத்த காரியத்துக்கு நாங்கள் பிரிய ஆசை இல்லை. பவுலே தேவன் எதெல்லாம் எதில் பிரித்தெடுத்தாரோ அதில் அவர் பிரிந்தார். ஆமென், ஆமென். பவுல் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தை சிலுவையில் அறைஞ்சிட்டேன், உலகமும் என்ன சிலுவையில் அறைஞ்சிட்டு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை நான் சிலுவையில் அறைஞ்சிட்டேன், உலகமும் என்ன சிலுவையில் அறைஞ்சிட்டு. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு பலமான பயணம் இருக்கிறது. அந்த பயணத்துக்காக நீ உங்களோட பாரம்பரிய எண்ணங்களையும் கட்டுக்களிலிருந்து விலகுங்க. அதுல உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை நினைக்க வேண்டாம். அந்த லாபம் உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணும். அந்த பிரிவின் வேதனையை தாங்கிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அந்த பிரிவின் வேதனையை தாங்கிக் கொண்டால் அடுத்த கட்டத்துக்கு உங்களோட பயணம் பலமா இருக்கும். எதுவுமே கட்டிப்பிடிச்சு கொண்டிருக்க வேண்டாம். அப்படி கட்டிப்பிடிச்சு கொண்டிருக்க இந்த உலகம் எதுவுமே பலமானது அல்ல. நீங்க எந்த ஒரு பொருளும் வாங்காத வரையும் அது பிராண்ட் நியூ. நீங்க எந்த ஒரு பொருளும் வாங்காத வரை தான் அது பிராண்ட் நியூ. நீங்க வாங்கினா அது யூஸ்ட். ஆமென். நீங்க எந்த ஒரு பொருளை வாங்காத வரை தான் அது புதுசு. ஆமென். நீ வாங்காம விட்டுட்டீங்கன்னா அது புதுசாக இருக்கும். ஆனா என்று நீங்க வாங்குறீங்களோ வாங்கின அடுத்த நொடி அது யூஸ்ட். ஹல்லேலூயா. புதுசுன்னு ஒண்ணு இல்ல. முதலாவது இந்த உலகத்துல ஒண்ணும் இல்ல. ஹல்லேலூயா. முதலாவது தேவன் மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே. பலம் என்று நினைக்கிறது கிறிஸ்து மட்டுமே இந்த உலகத்திலே. கைகளை தட்டுமா தேவனுக்கு. அன்பான தேவ பிள்ளை, முதலாவது காரணம் சொல்லுகிறேன், நான் தாயின் வயிற்றில் நாங்கள் வெளியே வர வேண்டும். எங்களை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். உங்களோட மனசுக்கு உங்களோட ஆவிக்கு புரியுதா? தேவன் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார் இந்த சமுதாயத்தில் இருந்து. நான் இந்த சமுதாயத்தோட இன்னும் ஒட்டி இருக்கிறேனா? இன்னும் இந்த காரியத்தோட ஒட்டி இருக்கிறேனா? தேவன் என்னை பிரித்தெடுத்து, பவுலுக்கு தெரியும் புறச்சாதிகளுக்காக தேவனுடைய சுவிசேஷத்தை அழிவிக்கும்படியாக கிருபை அதிகமாக அளிக்கப்பட்டது. அன்பான தேவ, இரண்டாவது காரியம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 6:17-18. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன்,
நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். செவி கொடுங்க, எனக்கு செவி கொடுங்க. தேவன் பலமான காரியங்களுக்காக தேவன் எங்களை முதல்ல பார்த்தது அவர் எங்களை பிரித்தார் என்பதை இங்க சொல்லுகிறது, நாங்கள் பிரிந்து போக வேண்டும் என்று. ஆமென். முதலாவது தேவன் எங்களை பிரித்தெடுத்திருக்க, அந்த தேவன் பிரித்தெடுத்துக்கிற காரியத்துக்கு நாங்களும் பிரிந்து தேவனுடையதான திட்டத்துக்கு நேராக அடுத்த கட்டத்துக்கு நேராக நாங்கள் பயணிக்க வேண்டும். அதில் உள்ளதான அலாபத்தை அதில் உள்ளதான நஷ்டத்தை நம்ம சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு பலமான பயணம் இருக்கிறது. இந்த இரண்டாவது காரியத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர்களை விட்டு விலகி போங்கள், அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் இருந்து அவங்க நடுவில் இருந்து பிரிந்து போங்கள், பிரிந்து புறப்பட்டு போங்கள். ஆமென். அந்த அசுத்தமானது ஒன்றை நீங்கள் தொட வேண்டாம், பின்பற்ற வேண்டாம். என் கண்பான தேவப்பிள்ளை, இந்த உலகத்தின் கிரியைகள் இருந்து நாங்கள் விலக வேண்டும், பாவக்கட்டில் நாங்கள் விலக வேண்டும். ஆமென். அதிலிருந்து தேவன் உங்களை பிரித்தால் நீங்கள் விலக வேண்டும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நான் இதிலிருந்து பிரிய வேண்டும். இது அல்ல என்ற பயணம், இது அல்ல என்ற வாழ்க்கை. தேவன் வெளிச்சத்தையும் உண்டாக்கின உடனே அந்த காரணம் அது இல்லாமல் போனது. ஹல்லேலூயா. எல்லாமே ஒழுங்கானது, எல்லா வெறுமையும் போனது. ஹல்லேலூயா. ஆதிகாம புஸ்தகம் சொல்லுகிற 2வது வசனத்திலே, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. காரணம் என்ன? ஆழத்திலே இருள் இருந்தது, மேலே தண்ணீரிலே ஆவியானவராக இருந்தார். என் கண்மான தேவ பிள்ளைகளே, வார்த்தைகள் புறப்பட்ட போது ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். வார்த்தை வந்தவுடனே ஆவியானவர் செயற்பாட்டு கொண்டு வந்தார். ஆவியானுடைய வேலை தொடங்கினது. கண்மான தேவ பிள்ளைகளை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த பொல்லாத சந்ததியிலிருந்து, இந்த பாவமான கிரியைகள் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காய் சகலத்தை செய்து முடித்தார். இது ஒருவன் வாழ்நாள் முழுவதும் அறிந்தாலும் அன்பான இன்னும் அறிய இருக்கிறது. உங்களுக்காக தேவன் நியமித்திருக்கிற பயணத்துக்காக உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், இதில் இந்த காரியங்கள் இருந்து நீங்கள் நடுவில் இருந்து பிரிந்து விலகி புறப்பட்டு போங்கள், அங்கே வாசம் பண்ண வேண்டாம். பொய், வஞ்சனங்கள், விபச்சாரங்கள் எண்ணங்களுக்கு அங்கே நடுவில் நிற்க வேண்டாம். தேவன் உங்களை அதில் வெளியே வாங்க. நீங்க அதுக்கு அடிமை நினைக்க வேண்டாம். எபேசு புஸ்தகம் சொல்லுது, புத்தியில அந்தகாரப்பட்டு இருக்கிறதாம். அவங்க புத்தியில அந்தகாரப்பட்டிருக்கனால உணர்வில்லை, அவங்க ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறார்கள். அவங்க தேவனுடைய காரியங்களை விலகிக் கொள்ள முடியாத அன்பானவர்களே. நீங்க இருளை வாழ ஆசைப்பட வேண்டாம். இருளின் கிரியைகள் எல்லாம் வெட்கத்துக்குரியது. நீங்க அந்த வெளிச்சத்துக்கு உண்டு பண்ணினால் வேதம் சொல்லுது, அந்த வெளிச்சம் வந்து அந்த இருளின் கிரியைகளை கழிந்து கொள்ளப்படுமா? அந்த வெளிச்சம் வந்து உங்களோட அந்தகார கிரியைகளை அந்த வெளிச்சம் வந்து என்ன செய்யுமா? கடிந்து கொள்ளப்படும், கடிந்து கொள்ளப்பட்டு அகற்றப்படும். ஆமென். அந்த வெளிச்சத்துக்கு மட்டும்தான் அந்த காலங்களை நீக்க முடியும். நீங்க வெளிச்சத்துக்குள்ள வாழ பாருங்க. உங்களோட பலவீனம் அல்ல பிரச்சனை. நீங்கள் அந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்கள் அவர் உங்களை பிரித்தெடுத்து அவருடைய வெளிச்சத்துக்குள்ள உங்களை அழைத்து இருக்கிறார். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுங்கள். அது உங்களோட வெளிச்சம் அல்ல, கிறிஸ்துவின் வெளிச்சம். மற்றவங்களில் இருந்து நீங்கள் விலகுங்கள், மற்றவருடைய கிரியையிலிருந்து விலகுங்கள். அவங்களோட பேச வேண்டாம் என்று அல்ல, அந்த கிரியைகளிலிருந்து நீங்கள் நடுவில் இருந்து விலகி போங்கள்.
அவங்க பாவமானதை பிரியப்படுகிறார்கள், பாவமானதை செய்கிறார்கள். அவங்களுக்கு நன்மை தெரியாது, நன்மை சொன்னா புரியாது. நீங்கள் அதிலிருந்து விலகி வாருங்கள், புறப்பட்டு போங்கள். உங்களோட பயணம் வேறு. ஹல்லேலூயா. பகல பார்த்து சொல்லுங்க, உங்களோட பயணம் வேறு. பகல சொல்லுங்க, உங்களோட பயணம் வேறு. வேறொரு பயணம் இருக்கிறது. அந்த பயணத்துக்கு போகும்படியாக இந்த பொய்யான காரியங்கள் விலகுங்கள். நீங்க விலகி வாங்க. பார்த்துக்கலாம் அதுல என்ன நஷ்டம் வந்தாலும். ஹல்லேலூயா. அவருடைய ஒரு ஐஸ்வர்யம். அன்பான தேவ பிள்ளைகளே, எங்கட கீழ்ப்படியாமை, மனிதனுடைய கீழ்ப்படியாமை தேவனுடைய கோபாக்கினை கொண்டு வந்ததாம். மனுஷனுடைய கீழ்ப்படியாமை தேவனுடைய கோபாக்கினை கொண்டு வந்ததாம். ஹல்லேலூயா. ஆனா ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிவு, கிறிஸ்துவின் கீழ்ப்படிவு அந்த கோபாக்கினையே மாற்றியதான் பாடர்களே. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிவு, ஒருத்தருடைய கீழ்ப்படிவு, ஒருத்தருடைய கீழ்ப்படிவு, கிறிஸ்துவின் ஒரு கீழ்ப்படிவு தேவனுடைய கோபாக்கினையை மாற்றியது, தீர்ப்பை மாற்றியது. ஹல்லேலூயா. கிறிஸ்து வரும் வரை பாவமும் மரணமும் தலைவெடுத்து ஆடியது. எங்களை வெற்றி பெற யாரும் முடியாது என்று. கிறிஸ்து மரிக்கும் வரை பாவம் நினைத்தது நான் தான் தலைவர். மரணம் சொன்னது நான் அவனை ஆடிக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம். அது மரணம் ஆண்டு கொண்டது, எல்லாத்தையும் ஆண்டு கொண்டது. ஹல்லேலூயா. ஒரு கீழ்ப்படிவு. ஹல்லேலூயா. ஒரு கீழ்ப்படிவு தாங்க. அவருடைய கீழ்ப்படிவுக்குள்ளாக நாங்களும் கீழ்ப்படியும் போது, அந்த கீழ்ப்படியை விசுவாசித்து, அந்த மரணத்தையும் உயிர்த்தலை விசுவாசித்து நாங்களும் கீழ்ப்படிந்து பிரிந்து போகும் போது, நாங்கள் இதை பொல்லாத கிரியிலிருந்து விலகி இருக்கும் போது, இந்த லாபமான எல்லாமே நீ நினைக்கிறீங்க இதை விட்டா எனக்கு நஷ்டம்னு தானே. உங்களோட பெருமதி எதில் அடங்கி இருக்குன்னு நீங்க இப்ப நினைக்கிறீங்க. இப்ப நீங்க நினைக்கிறீங்க. எங்க பாருங்க, இப்ப நீங்க இப்ப உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொருளையும் எது உங்களோட பெருமதியை கூட்டிச்சு நினைக்கிறீங்க? எது உங்களோட பெருமதியை கூட்டிச்சு? நீங்க வாங்கின காணியா, நீங்க ஓட்டுற வாகனமா, நீங்க போட்டிருக்கிற செயினா, நீங்க பாவிக்கிற போனா, எது உங்களோட பெருமதியை கூட்டிச்சு? நீங்க போட்டிருக்கிற உடுப்புனாலையா நீங்க பெருமதியை உணர்றீங்க? திரும்ப திரும்ப சொல்லுகிறேங்க, கிறிஸ்து பவுல் அடிகிறார், இந்த ஊழியத்துக்காக தன்னை செலவு பண்ணினார். என் பாச புரியுதா உங்களுக்கு? பவுல் அடிகிறார், இந்த ஊழியத்துக்காக தன்னை செலவு பண்ணினார். ஆமென். தன்னை செலவு பண்ணினார். பவுல் சொன்னார், நான் என்னை செலவு பண்ண விருப்பம். ஆமென். நிறைய பேர் தன்னை செலவு பண்ண விருப்பம் இல்லை. உங்களை செலவு பண்ணுங்கள். என்ன பாச மொழியிட உங்களுக்கு புரிதோ தெரியல. செலவு பண்ணுறது. ஆமென். பவுல் இந்த ஊழியத்துக்காக கிறிஸ்துக்காக தன்னை செலவு பண்ண கொடுத்தார். என்னை மீட்கும்படியாக தேவனுடைய முழு வஸ்துவும் செவி கொடுங்க, முழு வஸ்துவும் முழு ஐஸ்வர்யத்தையும் செலவு பண்ணித்தான் எங்களை மீட்டார். அல்லேலூயா. அவருடைய முழு சொத்தையும் எழுதி கொடுத்து தான். அவருடைய முழு சொத்து தான் கிறிஸ்து. ஆமென். ஆமென். ஒரு எஜமான் என்ன செய்கிறாராம்? அவன காணி உள்ள எல்லா வஸ்துக்களை வித்து ஒரு மாணிக்கத்தை விலக்கி வாங்கிட்டானா. ஹல்லேலூயா. அவனோட சொத்து எல்லாம் எங்க இருக்குது? அந்த மாணிக்கத்துக்குள்ள தான் இருக்குது. ஆமென். கிறிஸ்துவின் முழு சொத்து உங்களுக்குள்ள தாங்க இருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய முழு ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள தான் இருக்குது. இந்த பூமியில வேற எங்கேயும் அவருக்கு வைப்பு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பேங்க் இந்த உலகத்துல இல்ல. அந்த இருக்கிற ஒரே பேங்க் உங்களுடைய இருதயம் தான். ஹல்லேலூயா.
என் கண்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மனிதனாய் தேவன் உங்களை ஏற்படுத்தும் போது நீங்க சில்லற காசுக்காக நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க, அதற்காக சண்டை பிடிக்கிறீங்க, அதற்காக பொறாமப்படுறீங்க. இதுல உங்களுக்கு வெற்றியே கிடைச்சாலும் தோல்வி தாங்க. நீ மத்த மேல் பொறாமைப்பட்டு நீங்கள் எதை பெற்றுக்கொண்டாலும் அது தோல்வி தாங்க. நீங்க என்ன சம்பாதித்தாலும் நீங்கள் ஏழை தாங்க. ஆமென். உங்களோட வாழ்க்கைக்கு பெருமதி கொடுக்கும் போது உங்களோட வாகனங்கள், வீடுகள் எல்லாமே கிறிஸ்துவின் பெருமதி ஆய் நிற்கிறதுங்க. ஹல்லேலூயா. உங்களோட வாகனங்கள், வீடுகள் எல்லாம் கிறிஸ்துவின் பெருமதியாய் மாத்துங்க. ஆமென். எதிலையும் பெருமதியை நினைக்காதீங்க. கார்ல சரி போகக்குள்ள, வீட்டுல சரி போகக்குள்ள நீங்க உங்களை பெருமைப்படுத்த மாத்திக்கொள்ளாதீங்க. செயினெல்லாம் போட்டுக்குள்ள உங்களை பெருமதியை காட்டிக்கொள்ள நினைக்காதீங்க. கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. என் கண்பான தேவ பிள்ளைகள், எனக்கு செவி கொடுங்க. இந்த உலகத்தின் கிரியைகள் நீங்க விலகி போங்க. அந்த அசுத்த கிரியைகள் உங்களுக்கு சம்மதம் பண்ண வேண்டாம். ஆமென். உங்களுக்கு அதிக பிரச்சனை வரும். பக்கத்தில் பார்த்து சொல்ல, உங்களுக்கு அதிக பிரச்சனை வரும். சத்தமா சொல்லுங்க, இத உங்களுக்கு அதிக பிரச்சனை வரும். ஆமென். யாரும் சொல்லல, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அதிக பிரச்சனை வரும். ஆமென். அதிக பிரச்சனை வரும். எல்லாத்திலும் கிறிஸ்து நின்று கொள்வார். ஆமென். நீங்கள் ஒரு நிமிடம் கூட தனியாக்கப்படுவதில்லை. நாங்கள் வேறு பிரிக்கும் போது, நாங்கள் விட்டு விலகும் போது எங்களை கேலி பண்ண 100 பேர், எங்களை பரியாசம் பண்ண 2 பேர். இதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? உங்க உபவாசத்துக்கு என்ன நடந்துச்சு? வந்து வந்து கத்தி கத்தி ஜெபம் பண்ணீங்களே, என்ன நினைச்ச உங்களோட வாழ்க்கையில? எல்லாரும் ஊழியத்துக்கு போனீங்களே, நல்லவா இருக்கிறீங்க? நல்லா தாங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களோட பிரச்சனை அல்ல, உங்களோட பிரச்சனை நீங்கள் கிறிஸ்துவில் உங்களை பிரித்தெடுத்த அந்த ஐஸ்வர்யத்துக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியாருங்கள். ஆமென். சீக்கிரம் முடிச்சிடும் இல்லையா? அடுத்த மழை பெய்யும் போது விடுபடி சேரணும். என் கண்பான தேவ பிள்ளைகளே, திரும்ப திரும்ப ஒன்று சொல்லுகிறேன், சோகமாய் வந்து சந்தோஷமாய் போகாதீங்க. ஹல்லேலூயா. ஏற்கனவே உங்களுக்குள்ள சந்தோஷம், ஹல்லேலூயா, ஏற்கனவே உங்களோட வாழ்க்கையில் விடுதலை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இதை அனுபவிக்க, இதை உறுதிப்படுத்த சபை இருக்கிறது. இருக்கிற ஒருத்தருக்கும் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், பொல்லாத கிரியைகளை நீங்கள் விலகுங்க. அது இருக்கிற லாபத்தை நீங்கள் எண்ண வேண்டாம். அதனால் சமுதாயத்தில் நீங்கள் ஒதுக்கப்பட்டாலும் அந்த ஒதுப்பை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நீங்க நான் வேறன்னு காட்டுறதுக்கு உங்க உடுப்புகளை கிழிக்க தேவையில்லை, பச்சை குத்த தேவையில்லை, கலர் கலரா டை அடிக்க தேவையில்லை. ஆமென். ஆமென். நான் வேற பாஸ்டர், நான் வேற தரேன். தேவன் உங்களை காட்டும் வரக்காட்டி அவருடைய பாடசாலையில் இருங்கள். ஹல்லேலூயா. அந்த அவருடைய பாடசாலையில் உங்களை புதிதாக்குற பாடசாலைக்கு வாங்கள். பலமான புதிதாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வேதம் சொல்லுது, அப்படி நீங்கள் பிரிந்து இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரும் குமாரத்திலா இருப்பேன் என்று சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லி இருக்கிறார். அவர் பழைய ஏற்பாடு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் ஞாபகப்படுத்துகிறார், அதில் விலகுங்கள், தேவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள். தேவனுடைய குமாரத்திகள், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய குமாரத்திகள். எதிலிருந்து உங்களை கீழே தள்ளலாம்? செவி கொடுங்க. தேவனுடைய குமாரன், நீங்கள் தேவனுடைய குமாரன் என்றதான அந்த அந்தஸ்திலிருந்து ஒருத்தரும் உங்களை கீழே தள்ள முடியாது. ஆமென். எதிலிருந்து உங்களை விலக்கலாம்?
நீங்கள் தேவனுடைய குமாரன் என்ற அந்தஸ்திலிருந்து ஒருவரும் விலக்க முடியாது. ஆமென். நீங்க தூரமா இருக்கலாம். பாருங்க, கெட்ட குமாரன் தூரமா இருந்தான். ஆனா அவருடைய வேலைக்காரர்கள் எத்தனையோ பேர் அவருக்கு உண்மையா இருந்தார்கள். ஆனா அந்த உண்மைத்துவம் அல்லங்க, அந்த அன்பு என்ற குமாரன் என்ற உறுதிப்பாடு, இது யாராலும் மாற்ற முடியாது. நீங்கள் பலவீனம் என்றும் நீங்கள் பாவிகள் என்றும் அந்த குமாரன் அந்தஸ்து இல்லாமல் போவது இல்லை என்பதை விசுவாசிங்கள். நீங்க பிதாவிடத்தில் வாங்க. இல்லாட்ட என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க விலகி போகாமல் இருந்தால் குமாரத்திகள் தான். ஆனால் நீங்கள் வளரும் வரையும் வேலைக்காரனுக்கும் உங்களுக்கு உரிமை இல்லை. ஹல்லேலூயா. அங்க வேலைக்காரன் தான் சில உங்களை ஆளுகை செய்வான். பவுல் இதை விளங்கப்படுத்துகிறார். நீங்க உங்களோட வாகனம் உங்களோட பிள்ளைக்கு தான். ஆனா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வாகனம் ஓட்டு கொடுப்பதில்லையே. சில டிரைவர் வந்து ஓட்டிட்டு போவாரு. உங்களோட டிரைவர் ஓடிட்டு போவாரு. நீங்க உங்களோட குமாரன் கொடுப்பதில்லை. ஏங்க? ஏன்? வளர வேண்டும். சொல்லுங்க, வளர வேண்டும். ஆமென். வயது வர வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து அவருடைய பாடசாலை உங்களுக்கு செய்வது. அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் பண்டின் சாப்பாட்டை சாப்பிட ஆசையா இருந்தான். அங்கேயே வேலைக்காரனா இருந்தான். அதற்காக குமாரன் அப்பா பிள்ளையோட உறவு இல்லாமல் போறது இல்லைங்க. ஆமென். எனக்கு ஒரு பெண் கிடைச்ச பிறகு தான் எங்க அப்பா மேல எனக்கு மரியாதை வர ஆரம்பிச்சிச்சு. ஆமென். ஒரு பிள்ளை உங்களுக்கு இருக்கும் போது தான் உங்களோட அப்பாவும் உங்களுக்கு ஞாபகம் வரும். யாருக்கு வரலையா? எனக்கு மட்டும் தான் வந்திருக்கு. எங்க அப்பா எப்படி என்ன வளர்த்திருப்பாரு? எங்களோட அம்மா மீது அதிக கௌரவம் அன்பு வந்தது அதுக்கு பிறகு தான். என் மகனை நான் வளர்க்கும் போது தான். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த அந்தஸ்தை மாத்தாது. நீங்க இந்த கிரியையிலிருந்து வேலைக்கு போங்க. அடுத்த வாசம் நான் நேரம் பூரப்பட சீக்கிரம் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 13:2-3. ஆனால் 2 காரியத்துக்காக பிரிந்து, முதலாவது தேவன் பிரித்தெடுத்தார், 2வது எங்களை பிரிந்து போக சொல்கிறார், 3வது ஆவியானவர் செய்கிற காரியங்கள். சீக்கிரம் வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளப்பற்றினார். அல்லேலூயா. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஆமென். சொல்லாமலே வாசிக்கிறீங்க. வெரி குட். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கு நிறைய பேர் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போல ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். ஆமென். ஆவியானவர் திருவுளம் பற்றார். பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்தெடுங்கள். ஹல்லேலூயா. விலகி செல்வது அல்லங்க. விலகி செல்வதனால் திரும்ப அதோட சம்மதம் அல்ல. ஆமென். இது வேத சொல்ல என்ன தெரியுமா? நாங்கள் பிரிந்து போங்கள். தேவனுடைய அழைப்பு ஒன்று வந்திருக்கிறது. தேவ ஊழியத்துக்கான அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்புக்காக ஆவியானவர் திருவுளப்பட்டுகிற ஒவ்வொரு நாளும். ஆமென். நீங்க இங்கு பிரிக்காத, நீங்க இப்பொழுது பிரிய வேண்டும். இந்த ஊழியத்துக்காக நீங்கள் செய்ய வேண்டும். எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான். அந்த ஊழியத்தில் இருந்தும் தேவன் சில பேரை பிரிக்கிறார் வெவ்வேறு ஊழியங்களுக்காக. ஆவியானவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் தான் அழைத்த ஊழியத்துக்காக. அன்பு சகோதரனே, அவருடைய பாடசாலையின் அடுத்த கட்டம் உங்களை தேவ ராஜ்யத்தில் தேவனுடைய ஊழியத்துக்காக, தேவனுடைய அழைப்புக்காக உங்களை பயன்படுத்துவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுலையும் பர்னபாவையும் ஆவியானவரை திருவுளம் பற்றினார். ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசுகிறார். எத்தனை நாள் எத்தனை தாசன் மூலமாய் மனுஷன் மூலமாய் தேவன் உங்களை பேசி இருக்கிறார். எத்தனை வார்த்தை மூலமாய் பேசி இருக்கிறார்.
எத்தனை உபவாச ஜெபங்களில், அபிஷேக ஜெபங்களில் தேவன் உங்களை தொட்டி இருக்கிறார். இந்த ஊழியத்துக்காக, இந்த காரியத்துக்காக உங்களை அர்ப்பணி. இந்த சபை பொருளாதாரத்துக்காக உங்களை ஒப்புக்கொடுங்க. தேவன் பிரித்திருக்கிறார். மற்றவங்களுக்கு ஏன் சொல்லல? ஆமென். மற்றவங்களுக்கு இது இல்லையே, அவங்களை வேற ஒன்றுக்காக தேவன் பிரித்து எடுக்கிறார். ஆமென். பவுலையும் பர்னபாவையும் தேவன் பிரித்து எடுக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? இவங்களை விட்டல, இவங்களையும் வேறு வேறுக்காக பிரித்து எடுத்தார். ஆமென். இங்க பவுலின் பயணத்தை சொல்லும்படியாக லூக்கா இது சொல்லுகிறார். ஆமென். பயணம் வேறுபட்டது. ஆமென். இதுல உள்ள கஷ்டமான பகுதியை தான் பவுல் அடிக்க ஏற்பட்டது. ஹல்லேலூயா. கஷ்டமான பகுதி தான் உங்களுக்கு கிடைக்குமானால் அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்த கஷ்டமான பகுதியை தேவன் அதிகமாய் கிரியை செய்கிறார். யாருக்காவது பலவீனம் இருந்தால் நீங்க அதிக துள்ளி குதிக்க வேண்டும். தேவன் அதிகமாய் செயல்படுகிறார். உங்களுக்கு தாய் தகப்பனை இல்லாவிட்டால் நீங்கள் பாக்கியவான். எல்லோரும் கைவிட்டு விட்டாங்களா, நீங்கள் பாக்கியவான். பவுலடியா சொல்கிறார், அவருடைய பாடுகளை ஒரு 10 பேசுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், எப்பாடுகளும் இந்த அழைப்பை, கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் தாண்டி செல்ல முடியாது. ஆமென். ஆமென். எப்பாடுகளும், எப்பிரச்சனையிலும், எக்கிரியைகளும் நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லாதது நடக்கிறது தாங்க தேவன் உங்க மேல் அன்பு வச்சிருக்கான்னு இருக்கிறோம் உங்களுக்கு தெரிய வருகிற முதல் கிரியை. இதை ஏற்றுக்கொள்ள கஷ்டம், எனக்கும் ஏற்றுக்கொள்ள கஷ்டம். ஆமென். நான் மட்டும் ஏன் இப்படி பிறந்தேன்? நான் மட்டும் ஏன் இப்படி? எனக்கு மட்டும் ஏன் இப்படி குறை? ஆமென். ஹல்லேலூயா. பெருமைப்பாட்ட நிறைய காரியம் இருக்குது. பெருமைப்பாட்ட இருக்குது ஒன்றே ஒன்று, எங்களோட குறைகளை குளிச்சு மட்டும்தான். ஏன்னா எங்களோட பலவீனங்களை தான் தேவனுடைய பலன் அதிகமாய் கிரியை செய்கிற இடம். நீங்க விசுவாசிக்க வேண்டும். தேவன் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். நீங்க நான் பெரிய வேலையோ சின்ன வேலையோ ஆவியானவர் திருவிழப்பட்டுகிறார், அதுக்கு நீங்கள் விடும் கொடுங்க. சபை பிடிச்சு கொண்டிருக்கவில்லை. சபை அவங்க 2 பேருடைய கைகளை வைத்து அனுப்பிவிட்டது. எங்கே போறது எனக்கு தெரியாது, போ. ஆமென். ஆவியானவர் செயல்படுகிறார்கள். அதுக்கு சபை கீழ்ப்படிய வேண்டும், ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும், குடும்பங்கள் கீழ்ப்படிய வேண்டும். எதிர்த்து நிற்பீர்களானால் வாழ்வீர்கள், வாழ முடியுங்க. எல்லாரும் வாழ்றார்கள். வீடு உள்ளவனும் வாழ்கிறான், வீடு இல்லாதவனும் வாழ்கிறான். ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்டவனும் வாழ்கிறான், ஒரு முறை சாப்பிட்டவனும் வாழ்கிறான். நல்லா உடுக்கிறவனும் வாழ்கிறான், உடுப்பு இல்லாதவனும் வாழ்கிறான். பணக்காரனும் வாழ்கிறான், ஏழையும் வாழ்கிறான். வாழ்வதல்ல பிரச்சனை, கிறிஸ்துவோட இந்த பயணத்தில் இந்த பயணத்தை தீர்மானிப்பது. காலம் இருக்க உங்களுக்கு. அன்பான தேவ சபையே, ஆவியானவர் திருவிழப்பட்டுகிறார். கண்ணுக்கு விளங்காத எத்தனையோ கிரியைகள் இருக்கிறது. அதுக்கு நிறைய மனுஷங்கள் கிரியை செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த மயக்க பிடிக்கிறதுக்கு எத்தனை பேருடையான சப்போர்ட் தெரியுமா? ஆவியான எத்தனை பேருடைய ஜனங்களை குலக பேசினார் தெரியுமா? என் வாழ்க்கையில் எத்தனை நன்மையான காரியங்கள் இல்லாமல் போனது தெரியுமா? எத்தனை வழிகள் வேதனைகள் தெரியுமா? தேவனுடைய அழைப்பையும் கிறிஸ்துவின் அன்பையும் ஒரு நாளும் அதை தாண்டி போகாது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் உங்களோட பொருளாதாரத்துக்கோ எதுவுமே ஒரு இடத்துல நிற்காது. ஆமென், ஆமென். நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்று நீங்கள் உணரும் போதே, அது உணர்றதுக்கு உங்களுக்கு நிறைய காரியம் தேவையில்லை. கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டாலே போதும். உங்களுக்கு வாழ்றதுக்கு சரியான லேசு. நிறைய பேர் வாழ்றதுக்கு கஷ்டம் இல்லைங்க, நாங்கள் மற்றவங்க மாதிரி வாழ்றதுக்கு தான் எங்களுக்கு அதிக பணம் தேவை. ஆமென்.
வாழ்றதுக்கு அதிக பணம் தேவையில்லை, மற்றவங்க மாதிரி வாழ்றதுக்கு தான் அதிக பணம் தேவைப்படும். அவன் கிறிஸ்துவுக்கு எங்களை வாழ வைக்க, பலமாய் வாழ வைக்க முடியும். கிறிஸ்துவின் அழைப்பு மற்றவங்களோட பாதை அல்ல, உங்களோட பாதை. அந்த பாதையை தெரிந்து கொள்ளுங்க. சிலர் இப்ப விளங்காது, இப்ப அது புரியாது, இது விளங்காத ஒரு காரியம். ஆனால் நாங்கள் விசுவாசிக்கும் போது அன்பானவர்கள், நாளுக்கு நாள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்துக்குள்ள எங்களோட சபையை கொண்டு போவோம். உங்களை தேவன் கொண்டு போவார். உங்களோட குடும்ப தரத்தை உயர்த்துவார், உங்களோட மனசை உயர்த்துவார், தோல்வியான மனப்பாகங்களை மீட்டெடுப்பார். அன்பான ஜனமே, ஆவியானவர் திருவிழப்பட்டிருக்கிற ஊழியங்களுக்காக அதுக்கு நீங்க செவி கொடுக்க ஆசையா இல்லையா? சிலங்க ஆசை இல்லை, அதுக்கு நேரத்தை கொடுக்க விருப்பம் இல்லை. உங்களோட உணர்ச்சிகளுக்காக நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு ஏற்றதை செய்துட்டு போக வேண்டாம். உங்களுக்காக ஒரு அழைப்பு இருக்கிறது, உங்களுக்காக தேவன் பிரித்தெடுக்கிற ஊழியங்களுக்காக. அதற்கு நீங்கள் முழுவதுமாக உங்களை செலவு பண்ணுங்கள், அதற்காக முழு அர்ப்பணிப்பையும் போடுங்கள், அதுக்கு பலியாய் கொடுங்கள். உங்களை நீங்கள் செலவு பண்ணுங்கள் தேவனுக்காக. நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ணும் போது அது நிறைய காரியங்கள் சேர்க்கப்படும். அன்பான தேவ சபையே, கண்களை மூடி இருக்கிற வேளையில் உங்களோட எண்ணம் இந்த வார்த்தையை கேட்காத படிக்கு, உங்களோட சிந்தனையில் இந்த வார்த்தைகளுக்கு உங்களோட தேவையை சாக்காத படிக்கு, உங்களோட மனசையும் சிந்தனை குழப்பி கொண்டிருக்க இடம் கொடுக்க வேண்டாம். ஆவியானவர் உங்களை பிரித்தெடுத்து, தேவன் உங்களை தாயின் வயிற்றில் இருந்த போது, தாயின் வயிற்றில் உள்ளதான எங்களதான பாரம்பரிய எண்ணங்கள், சிந்தனைகள், மனசிலிருந்து தேவன் பிரித்தார். தேவன் பிரித்த காரியத்துக்கு பவுலுடைய பிரிந்து போனார். சொல்லுகிறார், இந்த உலக பொருளாத கிரியையில் இருந்து நீங்கள் அதை விட்டு புறப்பட்டு பிரிந்து போங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இந்த பண்டிக்கூட்டில் உங்களுக்கு என்ன வேலை? சொல்லுகிறார், உபவாச ஜெபங்களிலே தேவன் திருவுள்ளப்பட்டு இருக்கிறார். உங்களை தேவன் பிரித்தெடுக்கிறார். இந்த புறஜாதிகளுக்கான ஊழியத்துக்காக பவுலை பிரித்தது போலவே, பேதுரு யூத ஜனங்களுக்காக பிரித்தது போலவே, லூக்கா அந்நிய ஜனங்களுக்காக புஸ்தகத்தை எழுதுவதற்கு பயன்படுத்தது போலவே, யோவான் முழு உலகத்துக்கான சுவிசேஷத்தை எழுதுவது போலவே, மத்தேயு யூத ஜனங்களுக்கு எழுதினது போலவே, மாற்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு எழுதினது போலவே, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட அழைப்பு, தனிப்பட்ட கிரியை இருக்குது. அது அந்த அவங்களுக்கே உகந்தது. எதுக்காகவும் பின்வாங்க வேண்டாம். இன்னொரு பயணத்துக்காக தேவனை கொண்டு போகிறார். இந்த பிரிவின் வேதனையை தாங்கிக் கொள்ளுங்கள். என் பிரச்சனை தீர்த்த பிறகு நான் வருகிறேன் என்று சொல்ல வேண்டாம். அவர் கிறிஸ்துவின் முழு ஐஸ்வர்யமும், தேவனுடைய முழு ஐஸ்வர்யமும் செலவு பண்ணியே, அந்த முழு ஐஸ்வர்யம் செலவு பண்ணியே உங்களை மீட்டார். நேற்று முந்தானேற்று நீங்கள் கொடுத்த ஒன்றுமே அதை மாற்ற முடியாது. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள் அதை மாற்ற முடியாது. அந்த நோய்கள் மாற்ற முடியாது. உங்களோட வருமான பிரச்சனைகள் மாற்ற முடியாது. நேற்று மறைந்திருக்கலாம், போன வாதம் முழுவதும் மறைந்திருக்கலாம். இன்னொருத்தனை தாண்ட வேண்டும் என்று முயற்சிக்காத சகோதரா, கிறிஸ்து எல்லாருக்கும் முன்னுக்கு நிற்கிறார். அவரை நோக்கி பாருங்க. அந்த பயணத்திலே அவர் உங்களை வேறொரு பயணத்துக்காக உங்களை தேவன் வேறு பிரித்திருக்கிறார். கிறிஸ்துவின் பாடசாலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும்.
அந்த பாடசாலையில உங்களை புதிதாக்குற ஸ்தானம், உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை மாற்றுகிற ஸ்தானம். அன்பான சபை, யாருமாக எழுப்ப நின்று